கொக்கோ செடி தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இது இயற்கையாகவே பசுமையான மலைக்காடுகளின் கீழ் துணை விதானத்தில் நிகழ்கிறது. கொக்கோ 99 சுவைகளை கொண்ட ஒரு பெருமதிமிக்க பானப்பயிர் மற்றும் 1819 இலங்கையின் மாத்தளை நாளந்த பகுதியில் முதன்முறையாக கொக்கோ விதைகள் பயிரிடப்பட்டன. 1878 500 கிலோகிராம் ஏற்றுமதி செய்யப்பட்டது. 1960களில் கொக்கோ சாகுபடி சுமார் 12,000 ஹெக்டேயர் பரப்பளவில் பயிரிடப்பட்டது. 1960களில் இலங்கை இரண்டாம் தர கொக்கோவிற்கு பெயர் பெற்றது. இன்றும் சர்வதேச கொக்கோ அமைப்பின் அறிக்கைகளின்படி அந்த அங்கீகாரம் அப்படியே உள்ளது. இந்த சூழ்நிலையின் காரணமாக தனியார் வர்த்தகர்கள் மற்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் சராசரியான மற்றும் தரமான கொக்கோ விதைகளை இறக்குமதி செய்கின்றனர். இலங்கை அவற்றை உள்ளூர் கொக்கோ விதைகளுடன் கலந்து உயர்தர சாக்லேட்டை உற்பத்தி செய்து மீள ஏற்றுமதி செய்கிறது. எனவே நமது நாட்டில் உள்ள இந்த உள்ளூர் தொழில்களுக்கான மூலப்பொருளாக கொக்கோ பீன்ஸ் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. ஒரு ஹெக்டேயருக்கு சுமார் 250 கிலோகிராம் உலர் கொக்கோ வருடாந்த அறுவடையாக கிடைத்தாலும் மேம்படுத்தப்பட்ட கொக்கோ வகைகளை பயன்படுத்தி தோட்டங்களை நன்கு பராமரித்தல் ஒரு ஹெக்டேயருக்கு சுமார் 2500 கிலோகிராம் உலர் கொக்கோ விதைகளை பெற முடியும். இலங்கையின் மண் மற்றும் காலநிலை விவசாய நிலைமைகளுக்கு ஏற்ப தென்னை மற்றும் ரப்பர் பயிர்ச்செய்கையின் ஊடு பயிராக கொக்கோவை பயிரிட முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.